உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு விசிக சார்பில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 17 மற்றும் 18 ஆகிய நாட்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பெய்த கனமழையின் காரணமாக பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதில் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் கடந்த 27, 28 ஆகிய 2 நாட்கள் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் சமூக வலைதள பதிவில் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெருவெள்ளம் பேரிடரால் பாதிக்கப்பட்ட 7064 குடும்பங்களுக்கு புடவை, போர்வை, கைலி, அரிசி, பருப்பு, துண்டு உள்ளிட்ட 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் வழங்கியதாக தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாராபுரம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வணிகரணி சார்பில் மண்டல செயற்குழு கூட்டம் நடைபெற்றன. இதில் கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகாசி உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். மாநில துணை செயலாளர் பொன் வளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் திருவளவன், மாநில செயலாளர் இலைக்கடை செல்வராஜ், மாவட்ட செய்தி தொடர்பாளர் புதினி வளவன், ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் குமாரசாமி, நகர அமைப்பாளர் தேன்மணி பிரபு மற்றும் பூக்கடை செந்தில், முத்தையா, செங்கதர், சீனிவாசன், தொண்டைமான், கருப்புதுரை, சிவகாசி அசோக், செங்கோலரசு, புதியகுமார், மாரிமுத்து, அர்ஜுனன், ஒன்றிய அமைப்பாளர் ராமச்சந்திரன், நகர துணை செயலாளர் சரவணன், பாலமுருகன், தென்னரசு, பிரேமா, சரஸ்வதி, சித்ரா, ரேகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பழனியில் இந்த வெல்லும் ஜனநாயக மாநாட்டு எப்படி நாம் ஆளுநரை கொண்டு சேர்ப்பது, வணிகர்களை நம் ஒற்றுமை எப்படி படுத்துவது என்று மாறாமல் இன்றைக்கு இங்கே 6 மாவட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரு மண்டல கூட்டமாக நடத்தியிருக்கிறோம். இந்த மண்டல கூட்டத்தின் தீர்மானம் வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கு வணிகரின் சார்பில் இங்கே இருக்கின்ற மாவட்டத்திலிருந்து ஒரு 20 வண்டி எடுத்து வருவதாகவும் ஒரு மாவட்டத்துக்கு 50,000 நிதி தருவதாகவும் சொல்லியிருக்கார்கள். இது தருவார்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் நல சங்கத்தின் சார்பில் கடலூர் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிரபு அவர்களிடம் பல்வேறு பிரச்சினைகளை வலியுறுத்தி கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் ப. தாமரசெல்வன் தலைமையில் மனு கொடுக்கப்பட்டது. அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில நிர்வாகி பழனிவேல், ஸ்ரீதர், சரண், பாலமுருகன், மாவட்ட நிர்வாகிகள் சதீஷ், செல்வம், காட்டுராஜா, ஒன்றிய துணை செயலாளர் கமல் மற்றும் ஆட்டோ சங்க நிர்வாகிகள், சங்க தலைவர் ரத்னவேல், செயலாளர் மணிமாறன், பொருளாளர் அன்புதாஸ், அருள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி ஒன்றியத்துக்குட்பட்ட அண்ணா நகர், செல்வராஜ நகர், வளவன் நகர், கக்கஞ்சி நகர் ஆகிய பகுதிகளில் பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 200 குடும்பத்தினருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போர்வை, அரிசி, சர்க்கரை, பருப்பு, சேமியா, சானிட்டரி நாப்கின் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கருத்தியல் பரப்பு துணை செயலாளர் தோழர் VR ஜெயந்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் ஜனநாயக மாநாடு வரும் பிப்ரவரி 26ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் ஒன்றிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் குறிஞ்சிப்பாடி மைய ஒன்றிய செயலாளர் குரு தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநாட்டு ஒருங்கிணைப்பாளரும் கடலூர் மாநகராட்சி துணை மேயருமான வழக்கறிஞர் தாமரசெல்வன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் வரும் ஜனவரி 26ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் குறிஞ்சிப்பாடியில் இருந்து பெரும் திரளாக பங்கேற்பது போன்ற தீர்மானங்கள் இயற்றப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை செயலாளர் பாஸ்கர் ராஜா, மாவட்ட அமைப்பாளர் செல்வம், குறிஞ்சிப்பாடி நகர செயலாளர் வழக்கறிஞர் பாலமுருகன், ஒன்றிய நிர்வாகிகள் அருண், சிறுத்தை சேகர், அருண் பிரசாத், ஜானகிராமன், பிரகாஷ் காட்டுராஜா, காளி, சதீஷ், செல்வமணி, மோகன், காளிதாஸ், அருணகிரி, மதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,